கொடைக்கானல் மலையேற்ற பாதையில் 3 இடங்களில் ஓய்வெடுக்க அமைக்கப்பட்ட பூங்காக்களை வனத்துறை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் தென்கோடி மாவட்டங்களில் இருந்து இரவு பகல் என நெடுந்தொலைவு பயணித்து வரும் வாகனங்கள் வத்தலகுண்டு சாலையில் இருந்து கொடைக்கானல் நகருக்கு வர கூடுதலாக 60 கிலோமீட்டர் பயணித்து பயணத்தை நிறைவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த சாலையில் 4 இடங்களில் சாலையோர ஓய்வு பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. நம்டம்பாறை, மூலையாறு அருவி, மயிலாடும்பாறை மற்றும் பெருமாள் மலை பழனி பிரிவு என்ற 4 இடங்களில் சாலையோர பூங்காக்கள் அமைந்திருந்தன. நம்டம்பாறை பகுதியை தவிர்த்து பிற சாலையோர பூங்காக்களை தற்போதைய அரசு பூட்டியே வைத்துள்ளது. இதனால் மலைச்சாலையில் பயணிக்கும் பயணிகள் இளைப்பாறுவதற்காக சாலையிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓய்வெடுப்பதும், வாகனங்கள் வேகமாக பயணிக்கும் சாலையில் நின்று புகைப்படங்கள் எடுப்பதுமான செயல்கள் அதிகரித்துள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு சிதம்பரம் பகுதியில் இருந்து 11 பயணிகளோடு நெடுந்தொலைவு பயணித்து வந்த வாகனம் ஒன்று என்ஜின் கடுமையாக சூடேறி ஊத்து கிராம பெட்ரோல் பங்க் அருகே திடீரென தீப்பற்றியுள்ளது. அச்சமடைந்த பயணிகள் வாகனத்தில் இருந்து விரைந்து வெளியேறியதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளில் 8ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதுபோலவே மலைச்சாலையில் எரிந்து விபத்துக்குள்ளானதை கருத்தில் கொண்டு மலைச்சாலையில் உள்ள மீதமுள்ள 3 சாலையோர பூங்காக்களை திறக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் ராஜனிடம் பேசிய போது, சாலையோர பூங்காக்களை வனத்துறை தன்னிச்சையாக எடுத்துள்ளதாகவும் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி கொடுத்துள்ளார்.